வெல்கம் யூ ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தை பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு புரியும். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலான சமூகங்களில் திருமணத்தின் போது ஒரு பெண் தங்கத்தால் செய்யப்பட்ட திருமாங்கல்யம் அணிவது ஒரு வழக்கமான கலாச்சார தேவையாகும். மேலும் பெற்றோர்கள் அவர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சார பின்னணியின்படி திருமண விழாவை கொண்டாடுகிறார்கள். இருப்பினும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளின் திருமணச் செலவுகளை சமாளிக்க முடியாமல் தவிக்கின்றனர். அத்தகைய பெற்றோருக்கு உதவும் அவர்களின் மகள்களை சரியான வயது வரை படிக்க ஊக்குவிக்கும் அரசால் திருமண உதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏழை பெற்றோரின் மகள்கள், ஆதரவற்ற பெண்கள், மறுமணம் செய்யும் கைம்பெண்கள், கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் மற்றும் கைம்பெண்களின் மகள் ஆகியோருக்கு உதவும் வகையில் திருமண உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. திட்டத்தின் நோக்கங்கள் என்னென்ன பார்ப்போம். சரியா, திட்டம் 1 என்ன சொல்ல பாருங்கள். கல்வி தகுதி: மணமகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பழங்குடியினராக இருந்தால் மணமகள் 5 வரை படித்திருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. திருமண உதவி திட்டங்களில் பார்க்குறது அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். பண உதவி எவ்வளோன்னு பாருங்கள். 25,000 ரூபாய் மின்னணு பரிவர்த்தனை மூலம் செய்யப்படும். 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும். திட்டம் 2 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கல்வி தகுதி: கல்லூரிகளில் பட்டம் பெற்றவர்கள், தொலைதூர கல்வி, அரசு அங்கீகாரம் பெற்ற திறந்தநிலை பல்கலைக்கழகம் படித்தவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் ஆவார். பட்டயம் படித்தவர்கள் தமிழ்நாடு அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் தகுதி பெற்றிருக்க வேண்டும். சரியா, பண உதவி என்னென்னு பார்ப்போம். மின்னணு பரிவர்த்தனை மூலம் 50,000 செலுத்தப்படும். 8 கிராம் தங்க நாணயம் சேர்த்து தருவாங்க அதோட. சரியா, அடுத்தது பார்ப்போம். 1ஆம் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்வு கல்வி உறுதி திட்டம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2022-23ஆம் ஆண்டு முதல் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் உயர்கல்வியில் சேர்ந்துள்ள அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் ரூ. 1000 மாதந்தோறும் அவர்கள் பட்டப்படிப்பு மூலம் வரை பெற தகுதியுடையவர்கள் ஆவர். சரியா, 2ஆவது பாருங்கள். டாக்டர் தர்மாமலால் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம், அதை பற்றி தான் பார்ப்போம். திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8 கிராம் 22 காரட் தங்க நாணயத்துடன் மின்னணு மூலம் ரூபாய் 15,000 நிதியுதவியும் தேசிய சேமிப்பு சான்றிதழாக ரூபாய் 10,000 வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வருமான உச்சவரம்பு மற்றும் கல்வி தகுதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. பட்டயம் படித்தவர்களுக்கு 50,000, அதில் 30,000 மின்னணு மூலமாகவும் 20,000 தேசிய சேமிப்பு சான்றிதழுடன் 8 கிராம் 22 கரட் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. 3ஆம் பாயிண்ட் பார்ப்போம். ஈவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகளுக்கான திருமண உதவி திட்டம். இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு ரூபாய் 25,000 நிதியுதவியும் 8 கிராம் தங்க நாணயமும் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 72க்கு மிகாமல் இருக்க வேண்டும். பட்டப்படிப்பு எனில் ரூபாய் 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. 4ஆவது பாயிண்ட் பார்ப்போம். அன்னை தெரேசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு மற்றும் குறைந்தபட்ச கல்வி தகுதி நிர்ணயிக்கப்படவில்லை. பயனாளிகளுக்கு ரூபாய் 25,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம், பட்டப்படிப்பு எனில் 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது.